இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மகளிர் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகரில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் ரோட்டரியன் ஸ்ரீவத்சா பிரசாத், செயலாளர் ரோட்டரியன் சங்கர் நாராயணன், திட்ட அதிகாரி ரோட்டரியன் வினோத் நாயர், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி முன்னாள் தலைவர்கள் ரோட்டரியன் பிரதாப் சந்திரன், ரோட்டரியன் பிரேம் ராஜா, ரோட்டரியன் குணசேகர், ரோட்டரியன் அனிபால் நேரு மற்றும் உறுப்பினர்கள் ரோட்டரியன் மனோஜ் பிரேம்குமார், ரோட்டரியன் பிரசன்னா, ரோட்டரியன் மீரன், ரோட்டரியன் பிரசன்னா, ரோட்டரியன் சீனிவாசன், and பத்மஸ்ரீ ஸ்ரீவர்ஷா, and ருக்மணி மனோஜ், and ஸ்ருதி பிரசன்னா, and சபிகா மீரான், and மோனிஷா கார்த்திக் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் முன்னாள் தலைவர் அனிபால் நேரு மகளிர் தினத்தின் முக்கியத்துவம் பற்றி துப்புரவு பணியாளர்களுக்கு எடுத்துரைத்தார். பெண்கள் தினம்னா என்னன்னு தெரியுமா? எதுக்காக கொண்டாடுறாங்க தெரியுமா? இது ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சுட்டு போகும். உமன்ஸ் டே வந்து பெண்களுக்கான தினம்ன்றது சாதாரணமாக பெண்களுக்காக கொண்டாடப்படுற தினம். அது ஏன் வந்து ஐக்கிய நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தினம் மார்ச் 8 அப்படின்னாக்கா 1909 காலகட்டம். 1909 அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரினா தெரியல, துணி ஆடை அணிவகுப்பு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஏன்னா பெண்களுக்கு வந்து ஒரு சரியான ஊதியம் கொடுத்தாங்க, பல மணி நேரம் வேலை வாங்குறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க, உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஒரு 35 பேர் இறந்தே போயிடுறாங்க. ஏன்னா 3 மாதம் உள்ளிருப்பு போராட்டம் போது நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதன் பிறகு பெரிய பேரணி நடத்துகிறாங்க அவங்க உரிமைகளுக்காக, ஊதிய உயர்வுக்காக. ஏன்னா ஆண்களும் பெண்களும் ஆடை அணிவகுப்பு செய்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். என்ன வேலை செய்கிறோனோ அதே வேலை தான் பொம்பளையும் செய்கிறாங்க. ஆனால் ஆண்களுக்கு ஊதியம் அதிகமாக கொடுக்குறாங்க, பெண்களுக்கு குறைவாக கொடுக்குறாங்க. அப்போ அதே வேலை செய்கிறாங்க, எங்களுக்கு ஏன் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு போராடுறாங்க. போராடி உயிரை விடுறாங்க, பெரிய மார்ச் நடத்துறாங்க. இது உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்குது. உலக நாடுகள் அந்த கவர்மெண்ட்டினுடைய கவனத்தை ஈர்க்குது, உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்க்குது. இது ஐரோப்பா நாட்டில் பழகுது. அப்போது உலக நாடுகள்லாம் சேர்ந்து பெண்களுக்கு அந்த உரிமையை பெற்று தருகிறார்கள். அந்த உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த பெண்கள் போராட்டத்தில் இவ்வளோ தியாகமும் இவ்வளோ கஷ்டமும் இருக்குது. இதெல்லாம் பார்த்துன்னா மார்ச் 8 பெண்களுக்கான தினம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இது மார்ச் 8 பெண்களுக்கான தினம் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தியாகத்திலையும் உழைப்பு அந்த பெண்களுடைய வழியிலையும் வந்த ஒரு தினம். அதை எப்படி கொண்டாடுறாங்கன்னாக்கா, நான் பார்க்குறேன் பீச்சில் கோலப்போட்டி நடத்துகிறாங்க. கோலப்போட்டி நடத்துறதுக்கு பெண்கள் தினம் கொண்டாடுறது. இப்போ டிவியில் பார்க்குறேன் சமையல் போட்டி நடத்துகிறாங்க, டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அப்படியே நடத்தணும். பெண்களுக்கான உரிமைகளை பற்றி பெண்களுக்கு இந்த ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட்டில் வந்து 33% ஒதுக்கியிருக்காங்க. அது எப்போ கிடைக்க போகுது, அதை பற்றி கருத்து நடத்துகிறோம், அதை பற்றி தான் பேச்சுலாம் நடத்துகிறோம். நம்ம உங்களுடைய உரிமைகளை பற்றி அன்றைக்கி என்னென்ன உங்களுக்கு ஆஃபீஸில் சொல்ல இருக்குது, உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி பேசி அதனுடைய அந்த உரிமைக்காக போராடி உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கணும். இதுக்கு தான் வந்து அந்த பெண்கள் தினம் கொண்டாடணுமே தவிர மற்றபடி இந்த கோல போட்டி நடத்துறதோ அதுக்காகலாம் கிடையாது. ஏன்னா இது பெரிய தியாகத்தினால வந்த தினம். அதனால் நீங்கள் உங்களை வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்க, பெண்களுடைய சக்தி இல்லாமல் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பெண்களுடைய சக்தியை பற்றி சொல்கிறேன். சாதாரணமாக நான் நல்லா நினச்சிட்டு இருக்கோம், நீங்களாம் வந்து நாம பெண்கள் தானே, எங்களுக்கு தான் சக்தி இருக்கும். ஒரு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயந்தான். ஒரு டாக்டர் ஒரு பெண் வந்து கர்ப்பவதி, அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆக போகிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து ரெட்டை குழந்தை பிறந்து ஒரு குழந்தை இறந்து போகுது, ஒரு குழந்தை உயிரோடு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு டாக்டர் சொல்கிறாங்க ஒரு குழந்தை இறந்து போச்சு. அந்த நேரத்தில் பல டாக்டர்ஸ் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. பல டாக்டர்ஸுக்கு இப்போ நிறைய 4 டாக்டர் போகிறாங்க, 6 நர்ஸ் போகிறாங்க, போய் அந்த குழந்தை காப்பாற்றுறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணுறாங்க. மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, அழுகலை.
அரை மணி நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தை இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கணவன்கிட்ட போய் சொல்லும்போது கணவன் வந்து ஒரு சில வருத்தம், ஆனால் ஒரு பக்கத்தில் ஒரு குழந்தையாவது குழச்சிக்கிச்சு அப்படின்ற ஒரு ஆறுதலில் அவன் ஏற்றுக்கிறான். ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஒரு குழந்தைய எங்கே அனுப்புகிறாங்க, மார்ச் வரைக்கும் அனுப்புகிறாங்க, கிணவரைக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த தாய்கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்களுடைய குழந்தைகளை ஒரு குழந்தை இறந்து போச்சு, அந்த தொட்டிலில் போட்டோம், ஒரு குழந்தைய நாங்கள் மார்ச் வரைக்கும் எடுத்து போகிறோம்னே அந்த அம்மா சொல்லுது, அழுவுது, என் குழந்தைய என் கண்ணில் காட்டுங்க, முதல்ல என் குழந்தைய கொண்டு காட்டுங்க அப்படின்னு. அந்த குழந்தைய கொண்டு காட்டுறாங்க. சரி எனக்கு கடைசியாக நான் ஒரு கொஞ்சிட்டு கொடுத்துட்றேன் கொடுங்க அப்படின்னா அந்த அம்மா கையில் கொடுக்குறாங்க. அந்த அம்மா அந்த குழந்தைய வாங்குது, தோளில் போட்டு அழுவுது. அப்போ சொல்லுது, என்னுடைய குழந்தைகள் இரண்டும் என் கர்ப்பப்பையில் நன்றாக தான் இருந்தது, அந்த அசைவுகளை நான் உணர்ந்தேன், அதுவும் சுகப்பிரசவத்தில் பிறக்கும் போது எப்படி அது சாகும் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க, தோளில் போட்டு அழுகுறாங்க. அப்போ கீழே இருக்க குழந்தை அழுதுனுது, திடீர்னு அழுகுறால் அதிகமாகுது. என்னன்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்க குழந்தைய பார்க்குறாங்க, அந்த குழந்தை அழுவல, இந்த அம்மா தோளில் போட்டுச்சுன்னா அந்த குழந்தை அழுவு. அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? பெண்களாகிய உங்ககிட்ட இருந்து வருது. அதான் அந்த பெண் தாய்க்குடைய அந்த சக்தி. அதுதான் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, சக்தி. அதுதான் நம்ம ஊர்ல தெய்வமே வந்து பெண்களா இருக்கு. அம்மன் சக்தி, சிவமில்லை, சக்தியிலே சிவமில்லை இல்லையா? பெண்களுடைய ஆற்றலையும் திறமையையும் எந்தெந்த நாடுகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டனவோ அந்த நாடுகளெல்லாம் வல்லரசு நாடாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா நாட்டில் இதெல்லாம் வந்து அப்பவே நான் சொல்கிறேன் 1910 போராடினாங்க பெண்கள். அப்போ 1910 நம்ம நாட்டில் என்ன நடந்தது? பெண்கள்லாம் வந்து வேலை செய்தாங்களா? வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வீட்டு வேலையை செய்வாங்க. 18 வயசு ஆச்சுன்னா 18 வயசு கூட முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. போயிட்டு அவங்க வந்து வீட்டு வேலை செய்கிறது, மாமனாரை கவனிக்கிறது, மாமியாரை கவனிக்கிறது, குழந்தைனை கவனிக்கிறது, வீட்டில் மாட்டு தொழுவு வந்தால் மாட்டுக்களை கழுவுறது, இதே வேலையை தான் இருந்தாங்க. ஆனால் அந்த நாட்டிலலாம் பெண்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்திக்கலாம். நேரிக்கூரி மாதிரி நேரிக்கூரி தான் சொன்னோன்னா இன்னும் டைம் ஆகிடும், அதுக்கெல்லாம் பார்க்கல. நான் எதுவும் சொல்ல வரேன்னாக்கா உங்ககிட்ட அந்த அளவுக்கு திறமை வருது. இப்போது நாங்கள் ஏன் வந்து அந்த ரோட்டரி சங்கம் வந்து உங்களை கூட்டு கௌரவிக்கணும் அந்த பாயிண்ட் நான் வரேன். ஏன்னா இந்த கொரோனா காலம்னு ஒன்று வந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் ஊரடங்கி போய் வீட்டில் எல்லாம் முடங்கி மரண பயத்தில் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 3 பேர் தான், மருத்துவர், செவிலியர், தூய்மை பணியாளர்கள் ஆகி நீங்கள் 3 பேர் தான் வந்து களத்தில் இறங்கி அதை வந்து நாங்கள் அது வரைக்கும் வேலை, ஏன்னா வேலை செய்தால் சம்பளம் கிடைக்குதுன்னு தான் நாங்கள் நினச்சிருக்கோம். ஆனால் அது வேலையை மீறி சேவையாக மாறுது எப்படின்னா அந்த மரண பயத்திலையும் அவங்க வந்து அந்த சேவையை செய்கிறாங்க. அதனால தான் அந்த சேவையை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த டாக்டர் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பிபிஇ கிட்னு சொல்லுவாங்க, மருத்துவ காப்பீட்டு உபகரணத்தை போடுவாங்க. அது ப்ளூ கலரில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த போட்டு தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, செவிலியருக்கும் அதே மாதிரி பாதுகாப்பு. ஆனால் உங்களுக்கு மட்டும் வெறும் மாஸ்க். இதை வச்சுக்கிட்டு அந்த மருத்துவ கழிவுகளையும் ஊரில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் நீங்கள் சுத்தப்படுத்துறீங்க. ஸோ அப்போ உங்களுடைய சேவை அந்த நேரத்தில் வேலையாக எங்களுக்கு தெரியல, சேவையாக தெரியும். அது அதன் காரணமாக தான் இந்த பெண்கள் தினத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களை கௌரவிக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கௌரவிக்கணும்னு சொல்லி உங்களை இங்கே வர வச்சு உங்களை நாங்கள் கௌரவிக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் பொறுமையாக என்னுடைய பேச்சை கேட்கறதுக்கு நன்றி. உங்களுடைய பிள்ளைங்களை பாருங்கள், ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்கள், படிப்பறிவு முழுசாக கொடுக்குது. எத்தனை பேருக்கு பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க? கை தூக்குங்க. உங்கள் பிள்ளைங்களாம் படிக்குதா? கடைசி வரைக்கும் படிக்க வைப்பீங்களா? நடுவில் நல்ல வரணும் வந்ததுன்னு சொல்லிட்டு தள்ளிட மாட்டீங்களா? அதெல்லாம் செய்யக்கூடாது. அவங்களுடைய படிப்பை முழுசாக கொடுத்துருங்க, அதுதான் பெரிய சொத்து. நீங்கள் வேறு எதுவும் சொத்து சேர்க்க வேணாம். அது அந்த படிப்பு நல்லா முடிச்சுட்டு அதுவே பொருளாதாரத்தில் தன்னை நிலை நிறுத்தி கொண்டுச்சுன்னா அதுக்கப்புறம் தானே எல்லாம் வந்து சார் அவசரப்படுத்து நீங்கள் எதுவும் பண்ணிடாது, சரியா? அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டு என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்டுக்கொண்டது அனைவருக்கும் நன்றி. முத்துரங்க செட்டி அன்னசத்திரம் அறக்கட்டளை சார்பாக மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மாசிமக தீர்த்தவாரி பெருவிழாவை முன்னிட்டு முத்துரங்க செட்டி அன்னசத்திரம் அறக்கட்டளையின் சார்பாக தொடர்ந்து 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி SV பட்டேல் சாலையில் நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள், மேலாளர் வின்சென்ட் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாசிமக தீர்த்த வாரிக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்கள் சுமார் 1000 பேருக்கு அன்னதானத்தை வழங்கினார்கள். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் விமானியாக பணிபுரிய 100% வேலை வாய்ப்புடன் பயிற்சி அளிக்கக்கூடிய கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமி புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. இதனை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் விமானியாக வேண்டும் என்ற இளைஞர்களின் கனவுகளை மெய்ப்பட வைக்கும் வகையில் புதுச்சேரியில் கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமி புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் அருமாத்தபுரத்தில் அமைந்துள்ள கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமியின் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அகாடமியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திறப்பு விழா அன்று ஏரோ பைலட் அகாடமியை சேர்ந்த மாணவி ஐஸ்வர்யாவை அமைச்சர் நமச்சிவாயம் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகளை கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏரோ டான் குரூப் ஆஃப் கம்பெனியின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் செல்வகுமார், அமெரிக்காவை சேர்ந்த அவேல் பிளைட் ஸ்கூல் துணைத் தலைவர் சுஜாதா பாலாஜி மற்றும் கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமியின் இயக்குநர்கள் தலைவர் சந்திரபோஸ், துணைத் தலைவர் அப்பன்ராஜ், விஜய் ஆனந்த், ஜான் பீட்டர் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இது குறித்து கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமியின் நிர்வாகிகள் கூறும்பொழுது, இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் விமானியாக பணிபுரிய வேண்டும் என்ற லட்சியம் உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் புதுச்சேரியில் கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமி நிறுவப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் வழங்கப்படும் பயிற்சிகள் 100% வேலை வாய்ப்புகளுடன் அளிக்கப்படுகின்றது. மத்திய அரசின் தேர்வுகளுக்கு தேவையான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு தேர்வில் தேர்ச்சி பெறும் அளவிற்கு பாடத்திட்டங்களை திறமையான பயிற்சியாளர்களை கொண்டு நடத்தப்படுகின்றது. எனவே விமானியாக வேண்டும் என்ற லட்சியம் உள்ளவர்கள் தங்களது நிறுவனத்தை தொடர்பு கொண்டால் உங்களது கனவுகளை நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கின்றோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க சரவணன் அவர்களின் ஆசியுடன் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள வைத்திக்குப்பத்தில் 123ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் விருப்பப்படி பொது செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க சரவணன் அவர்களின் ஆசியுடன் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள வைத்திக்குப்பத்தில் 123ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி தலைவர் பிரதீபன், தொகுதி நிர்வாகிகள் ஹரிஹரன், சந்துரு, வினோத், வேல்முருகன், பசுமலை, பிரேம், மகளிர் அணி தமிழ்ச்செல்வி, விஜயலட்சுமி, கிளை நிர்வாகிகள் பூவரசன், ரஞ்சித், ஆனந்த், சசிதரன், யுவராஜ் அனைத்து நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் கழகத்தின் சார்பாக SV பட்டேல் சாலை SS மண்டபம் அருகில் 8ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக மாசி மகம் வரும் பக்தர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு வெஜ் சாப்பாடு மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் 1000 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட் ராமு, முதலியார்பேட் மணிபாலன், அனைத்து தொகுதி தலைவர்கள், அணி தலைவர்கள் செந்தில், மனோகர், வசந்த், சூர்யா, அனைத்து அணி தலைவர்களும் கழக தோழர்கள் பார்த்திபன், பிரபு, பரத், பேட்ரிக், வினோத், யுவராஜ் மற்றும் சகோதரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வீராம்பட்டினம் பகுதியில் 23ஆம் ஆண்டு மாசி மக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் 23ஆம் ஆண்டு மாசி மக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 53க்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து பல்வேறு சுவாமிகள் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முன்னதாக வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் இருந்து சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு பங்கேற்க வரும் சுவாமிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடற்கரையில் அமைக்கப்பட்ட பந்தல்களில் அனைத்து ஊர்களிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட சுவாமிகள் நிலைநிறுத்தப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்கு காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மேலும் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கடலில் குளிக்க வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 30க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர், ஆலய தனி அதிகாரி, விழா குழுவினர், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதி பயனாளிகளுக்கு திருமண உதவித் தொகையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மற்றும் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண் பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி பிரிவை சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் ரூபாய் 25 லட்சத்திற்கான திருமண உதவித் தொகைக்கான ஆணைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை மற்றும் ராஜி, மிலிட்ரி முருகன், தங்கராசு, வெங்கடேசன், பாலகிருஷ்ணன், சுரேஷ், முருகன், வீரக்கண்ணு, அஞ்சாப்புலி, அன்பு, சிவக்குமார், தயாளன், வீரமுத்து, சிலம்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் வடிகால் வாய்க்கால் மேம்படுத்துதல் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் ரூபாய் 1.5 கோடி திட்ட மதிப்பீட்டில் 550 மீட்டர் நீளத்திற்கு வடிகால் மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் இன்று காலை நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் நாகராஜ், மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மாநில மகளிர் அணி பொது செயலாளர் ஹேமா மாலினி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சந்த் குமரவேல் அவர்களின் எதிர்வரும் பிறந்த நாளை முன்னிட்டு பூத்துறையில் உள்ள மனநல காப்பகத்தில் மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் சந்த் குமரவேல் அவர்களின் எதிர்வரும் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வழிகாட்டுதலின்படி மங்களம் தொகுதி திமுக பிரமுகர் முரளி ஏற்பாட்டில் பூத்துறையில் உள்ள மனநல காப்பகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவிற்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சந்த் குமரவேல் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது தொண்டர்கள் முன்னிலையில் பிறந்த நாளை கொண்டாடியதைத் தொடர்ந்து மனநல காப்பகத்தில் உள்ள பயனாளிகளுக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதியின் முன்னாள் செயலாளர் சாரங்கம், பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, முருகதாஸ், தொகுதி பிரதிநிதி ரமேஷ், கலை, தாசன், சதீஷ், மணிகண்டன், சரவணன், சிவராமன், திருமுருகன், மணி, ஸ்ரீராம், தேவகுமார் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர்.
வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர்களின் வழியில் புதுவை காமராஜர் சாலை அவ்வை திடல் சாரம் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர்களின் வழியில் புதுவை காமராஜர் சாலை அவ்வை திடல் சாரம் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு மார்ச் 13 இன்று இரவு 8:30 மணியளவில் தமிழக வெற்றி கழகம் காமராஜர் நகர் தொகுதி தொண்டர்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொகுதி தொண்டர்கள் ராம்குமார் மற்றும் மகேஷ் அவர்களின் தலைமையில் இதர தொண்டர்கள் ஃபெலிக்ஸ் வீராஸ், முருகன், மதன், கார்த்தி, செந்தில், சரண், சிவா, அன்பு, சுரேஷ், பிரபா, மணி, தமிழரசன், மோகன், காந்தி, கபிலன் மற்றும் பல நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஈசனே கைலாசநாதனே கிருபாகரனே பயஹரனே சகலோ ஈசனே கைலாசநாதனே கிருபாகரனே பயஹரனே சகலோ ஈசனே. தச்சு தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு ஆக்சன் டெஸ்ஸா மரப்பலகை தயாரிக்கும் நிறுவனம் சார்பில் டெஸ்ஸா சலாம் தினம் கொண்டாடப்பட்டது. ஆக்சன் டெஸ்ஸா மரப்பலகைகள் தயாரிக்கும் நிறுவனம் சார்பில் தச்சு தொழிலாளர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 2024 செப்டம்பர் மாதம் முதல் டெஸ்ஸா சலாம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் நேற்று தனியார் ஹோட்டலில் டெஸ்ஸா சலாம் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் மேலாளர் குமார் மற்றும் நிர்வாகிகள் ஆனந்தராஜ், சீனிவாசன், ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீரில் வீணாகாத மற்றும் கரையான் அரிக்காமல் உள்ள மரப்பலகைகளை பயன்படுத்துமாறு எடுத்துரைத்தனர். இதில் கலந்து கொண்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் உணவு மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர். மாசி மகத்தை ஒட்டி வரும் பக்தர்களுக்கு பாலாஜி திரையரங்கு அருகே மோர் அன்னதானத்தை எம்ஜி ரமேஷ் வழங்கினார். மாசி மகத்தை ஒட்டி வரும் பக்தர்களுக்கு 10ஆம் ஆண்டாக காமராஜர் சாலை பாலாஜி திரையரங்கம் அருகே மோர் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த அன்னதானத்தை தொழிலதிபர் எம்ஜிஆர் ரமேஷ் துவக்கி வைத்தார். இதற்கான ஏற்பாட்டினை சமூக சேவகர் தண்டபாணி செய்திருந்தார். ஸ்ரீ அகஸ்திய சன்மார்க்க சங்கம் சார்பில் மாசி மக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு இலவச மூலிகை கஞ்சி மற்றும் மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் எண்ணற்ற நலப்பணிகள் மற்றும் அறப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் புதுச்சேரி ஸ்ரீ அகஸ்திய சன்மார்க்க சங்கத்தின் 26ஆம் ஆண்டு மாசி மக மோர் பந்தல் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு இலவச மூலிகை கஞ்சி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவை சங்கத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற காவல்துறை ஐஜி சந்திரன் தலைமை தாங்கி விழாவை துவக்கி வைத்தார். சங்க பொறுப்பாளர் ஸ்ரீ ஜோதி ஜுவல்லரியின் உரிமையாளர் ராஜா விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்த விழாவில் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் ஹரிஹரன், வைத்தி, சண்முகம், ரமேஷ், கலை, மூர்த்தி, முருகன், பழனி, சுதாகர், மதன், முனுசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
காமராஜர் நகர் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் தணிகைவேல் என்ற குமார் மற்றும் அவரது துணைவியார் பவானி தலைமையில் நேற்று மாசி மகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் தணிகைவேல் என்ற குமார் மற்றும் அவர் துணைவியார் பவானி தலைமையில் நேற்று மாசி மகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொது செயலாளர் செந்தில், துணை செயலாளர் அன்பு, தமிழ்வேந்தன், புகழேந்தி, கார்த்தி, சம்பத் மற்றும் என்ஆர் காங்கிரசின் முக்கிய நிர்வாகிகள், காமராஜர் நகர் தொகுதி மக்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். மாசி மகத்தை முன்னிட்டு நெல்லித்தோப்பு பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதியின் தலைவர் விஜயராஜ் சார்பாக பல்வேறு இடங்களில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசி மகத்தை முன்னிட்டு முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் அவர்களின் ஏற்பாட்டின்படி காமராஜர் சாலை, புது சாரம் மற்றும் பல்வேறு இடங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வெகு சிறப்பாக வழங்கப்பட்டது. இவருடன் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் தலைவர்கள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி தானாம்பாளையத்தில் உள்ள செயின்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது குழந்தைக்கு அப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியரால் பாலியல் கொடுமை ஏற்பட்டது. புதுச்சேரி தானாம்பாளையத்தில் உள்ள செயின்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது குழந்தைக்கு அப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியரால் பாலியல் கொடுமை ஏற்பட்டது. இது குறித்து அக்குழந்தையின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே சமயம் போக்சோ சட்டப்படி குற்றத்தை மூடி மறைக்க முயற்சித்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இது குறித்து மாணவியின் பெற்றோர் பல்வேறு இயக்க நிர்வாகிகளுடன் சென்று அவ்வழக்கு விசாரணை அதிகாரியான முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணனிடம் இன்று புகார் மனு அளித்தனர். இது குறித்து மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொது செயலாளர் முருகானந்தம் கூறியதாவது: புதுச்சேரி தானாம்பாளையத்தில் உள்ள செயின்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது குழந்தைக்கு அப்பள்ளியில் பயிலும் ஆசிரியர் மூலம் பாலியல் சித்திரவதை நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவத்திற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் மேலும் பலர் சேர்க்கப்படவில்லை என்பது பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த சம்பவத்தை மறைக்கும் செயலில் ஆசிரியைகள் கல்பனா, குணசுந்தரி, கேஷியர், தலைமை ஆசிரியர், தாளாளர் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தூண்டுதலின் பேரில் 17/2/2025 அப்பள்ளியில் பயிலும் வேறு சில குழந்தைகள் போக்சோவிற்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபடுத்தியுள்ளனர். எனவே இவர்கள் 5 பேர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். மேலும் பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என தெரிகின்றது. எனவே பெண் IPS அதிகாரி தலைமையில் விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும். இந்த சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வலுவானவர்கள் உள்ளனர். அவர்கள் மூலம் பெற்றோருக்கு ஆதரவாக இருக்கும் இயக்கங்களுக்கு மிரட்டலோ வேறு ஏதேனும் பாதிப்போ ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே ஆதரவாக செயல்படும் இயக்கங்களுக்கு தேவையான பாதுகாப்பை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த சம்பவத்தின் விசாரணை அதிகாரியான முதலியார்பேட்டை ஆய்வாளர் கண்ணனிடம் இவ்வாறு பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர். மேலும் குழந்தை நல ஆணையம், நலக்குழு ஆணையம், ஆளுநர், முதல்வர் ஆகியோரிடம் புகார் மனு அனுப்பியுள்ளனர். இவ்வாறு அவர் கூறினார். புகார் மனு அளித்த பொழுது தமிழர் களம் அழகர், பி போல்ட் பஷீர், மீனவம் காப்போம் செல்வநாதன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், சுற்றுச்சூழல் உரிமை இயக்கம் செழியன், மே 17 மதிவாணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் சார்பில் மாசி மக தீர்த்த வாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்காக நடைபெற்ற அன்னதான விழாவை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாசி மக தீர்த்த வாரிக்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் சார்பில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஆனந்தா திருமண நிலையத்தில் தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அன்னதான விழாவை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். தொடர்ந்து பொதுமக்களோடு அனைவரும் உணவு அருந்தினர். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஸ்ரீ சப்தகிரி குழுமத்தின் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி வி.பி. ராமலிங்கம், சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார், சப்தகிரி வி.பி.ஆர். விஜய் ஆகியோர் தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த அறுசுவை அன்னதானத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். திரளாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ சப்தகிரி குழுமத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சப்தகிரி குழும பொறுப்பாளர்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகளும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த அன்னதான விழாவில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. உருளைப்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து சுவாமி புறப்பட்டு தீர்த்தவாரிக்கு செல்லும் விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசி மக விழா 14/3/2025 இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோவில்களில் இருந்து ஊற்றவர் புறப்பட்டு வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து சுவாமி புறப்பட்டு தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணியளவில் சுவாமி தரிசனம் செய்து சுவாமி கடல் தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திருக்கோவில் நிர்வாகிகள், இளைஞர்கள், அப்பகுதி பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜாராம் தமிழரசி, சுபஸ்ரீ, ஐஸ்வர்யா, லட்சுமி பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மாசி மக தீர்த்தவாரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மாசி மக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. இதனை ஒட்டி புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. குறிப்பாக பிரசித்தி பெற்ற மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹயக்ரீவர், பிள்ளை சாவடி சாய்பாபா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து வந்த உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாசிமக விழாவை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாசிமக திருவிழாவை ஒட்டி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாண்டிச்சேரி கால்பந்தாட்ட கழகத்தின் அனுமதியுடன் ஓஹா சாக்கர் அகாடமி மற்றும் பாண்டிச்சேரி யுனைடெட் ஃபுட்பால் அகாடமி நடத்தும் பாண்டிச்சேரி ஸ்டேட் ஃபியூசல் சாம்பியன்ஷிப் 2024-25 மார்ச் 13ஆம் தேதி துவங்கி மார்ச் 15ஆம் தேதி வரை லாஸ்பெட் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி கால்பந்தாட்ட கழகத்தின் அனுமதியுடன் ஓஹா சாக்கர் அகாடமி மற்றும் பாண்டிச்சேரி யுனைடெட் ஃபுட்பால் அகாடமி நடத்தும்
பாண்டிச்சேரி ஸ்டேட் ஃபுட்சல் சாம்பியன்ஷிப் 2024-25 மார்ச் 13ஆம் தேதி துவங்கி மார்ச் 15 வரை லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் ஓஹா சாக்கர் அகாடமி, பாண்டிச்சேரி யுனைடெட் ஃபுட்பால் அகாடமி, ஹாக்ஸ் எஃப்சி, புதுச்சேரி போலீஸ் எஃப்சி, உப்பளம் ஜெம்ஸ் எஃப்சி, எல்எஃப்பி ஃபுட்பால் அகாடமி, கிங் ஸ்டார் எஃப்சி, பிளே மார்க்கர் எஃப்சி ஆகிய 8 அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி அகில இந்திய கால்பந்தாட்ட கூட்டமைப்பு நடத்தும் AIFF ஃபுட்சல் கிளப் சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்க தகுதி பெறும். போட்டியின் துவக்க விழாவின் முதன்மை விருந்தினராக பாண்டிச்சேரி கால்பந்தாட்ட கழக தலைவர் நெஸ்தோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். அவருடன் கழகத்தின் செயலாளர் தனசேகர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார் மற்றும் கழகத்தின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் சதீஷ்குமார் உடன் இருந்தார். இந்த போட்டிகளை கோலாஸ் மற்றும் பாண்டிச்சேரி யுனைடெட் ஃபுட்பால் அகாடமியின் குழுவினர் மற்றும் பிரவீன் சீனியர் விளையாட்டு வீரர் வெகு சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தார். அண்ணா பிரேம் ரஞ்சு இதை கொடுக்கலாம். வீராம்பட்டினம் மாசிமக திருவிழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி கழக செயலாளர் ராஜா முன்னிலையில் தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், வார்டு அவைத் தலைவர் நாகப்பன், அமைப்பு பிரதிநிதி செல்வம், வார்டு கழக பொருளாளர் கோபி, மணி, கலை, செல்வம், வார்டு செயலாளர் பாடு காத்தவராயன், ராகவன், இளைஞர்கள் விஸ்வா, பரத், கிஷோர், வல்லரசு உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். மாசி மகத்தை ஒட்டி சங்கோதி அம்மன் கோவிலில் சாமி புறப்பாடு கடல் தீர்த்தவாரிக்கு சென்றது. மாசி மகத்தை ஒட்டி சங்கோதி அம்மன் கோவில் சுவாமி புறப்பாடு வைத்திக்குப்பம் கடல் தீர்த்தவாரிக்கு சென்றது. அனைத்து கோவில்களில் இருந்து உற்சவர் புறப்பட்டு வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று உருளையன்பேட்டை தொகுதி சங்கோதி அம்மன் கோவிலில் இருந்து சுவாமி புறப்பாடு தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சங்கோதி அம்மன் கோவில் ஆலய கௌரவ தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தரிசனம் செய்து சுவாமியை கடல் தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக அசோக் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள், இளைஞர்கள், அப்பகுதி பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.